நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திர விஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 1074வது வீடியோ. நேற்று வந்து ரொம்ப வரத்துக்கு கிட்டத்தட்ட 10 மணி ஆகிடுச்சு ராத்திரி. 2 கோவில் அது சங்காபிஷேகம் முடிஞ்சு அவளெல்லாம் கவனித்து பிரசாதம்லாம் கொடுத்து அனுப்பிச்சு போய் நான் ஆற்றுக்கு போய் 9:45 10 o'clock ஆல்மோஸ்ட் ஆகிடுது. மெனி பீப்புள் ஹெல்ப்டு மீ. எஸ் அவளுக்கெல்லாம் தேங்க் பண்ணுறேன். நான் கவரிப்பேட்டை ஜானகின்னு பொண்ணு இருக்கா, என் பொண்ணு மாதிரி அவள் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சா. அதே மாதிரி வெங்கட்ராமையர் 80 வயசு அவருக்கு. இருந்தாலும் இந்த ஏஎஸில் என் கூட மேல் முதலமையில் வந்து இதெல்லாம் அந்த பூர்வாங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா தான் திருப்பி அரியத்துறைக்கு வந்தார். அரியத்துறையில் குருக்கள் அந்த ஃபேமிலி அவளை ஹெல்ப் பண்ணாள். இது ரொம்ப நான் வந்து ரொம்ப மன நிகழ்வு போனது பாலு மாமா. அவரோட பேத்திக்கு வந்து குருவாயூரில் போய் பக்கத்தில் ஒரு அவளுக்கு வந்து பூர்வீகம் பாலக்காடு அந்த பக்கம் மொட்டை அடிச்சு அதை இதாக பண்ணியிருக்கா போல இருக்கு. அவர் குருவாயூர் கோவிலுக்கு போயிட்டு விழுப்புரத்துக்கு வந்து நேற்று காலையில் தான் சேர்ந்துருக்காரு. அதுக்கப்புறமா வந்து குளிச்சு போய் எல்லாம் முடிச்சுட்டு பையன் குறுக்குள்ளாக இருக்கான். அவன் இந்த கோவிலுக்கு பிரசாதம் பண்ணி வச்சுட்டு 10 மணிக்கு பஸ்ஸை ஏறி இங்கே 3 மணிக்கு தான் வந்து இறங்கியிருக்காரு கோயம்பேடுக்கு. அரியத்துறைக்கு வரும்போது 4 மணிக்கு மேலே ஆகிடுது. அதுக்கு மேலே நலகாலம் நாங்கள்லாம் வந்து பருப்பெல்லாம் ஊற வச்சுருந்தோம். வந்து மிக்சி கிரைண்டரை போட்டு அரைச்சி கழிச்சு கொடுத்து ஒரு போண்டா கேசரி எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. வரவாளுக்கு டிஃபன் காஃபியெல்லாம் சாப்பிட்டுட்டு அவள்லாம் அந்த இடத்துக்கு போயிட்டேன். நைட்டுக்கு வந்து இட்லி சாம்பார் சட்னி எல்லாம் பண்ணி கொடுத்தது. ஸோ எல்லாருமே பட் இந்த ஷார்ட் பீரியடில் அந்த பாலுமாமான்றவர் விழுப்புரத்தில் வந்து அசதி அப்புறமா வரும்போது நான் மாதவரம் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டு வந்தேன் காரில். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, பல பேருடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் ஒரு காரிய காசு இருக்கும் நம்மக்கிட்ட. காசு வச்சு ஜிபேயில் பிபேயில் அனுப்புகிறேன்னா ஹூ வில் டூ தி ஜாப். அதுதான். அந்த காலத்துலலாம் அப்படிலாம் கிடையாது. அந்த காலத்தில் குருகுலாத்து மாமியே 100 பேருக்கு சமைப்போம். பிரபாவதி அம்மையார் இப்போ அந்த மாமிக்கு 80 வயசு அப்போது. நிஜமாக எப்படி பண்ணாலும் நான் கூட நினச்சேன், ஒரு அசிஸ்டன்ட் நம்ம பண்ணவே இல்லையே. நம்ம பாட்டு கோவிலில் போய் உட்காந்துருவோம். அந்த மாமி பொண்ணு காமினி, ராகினி, மாட்டு மணந்த இவெல்லாம் வந்து சிரமம் பார்க்காம அப்படி தொண்டு பண்ணியிருக்கா பரமூர்த்தீஸ்வருக்கும் மரகதவல்லிக்கும். அதெல்லாம் மறக்க முடியாத நாட்கள் எனக்கு உண்மையாகவே. ஸோ அப்போ வந்து அவள் பையன் வந்து பெரிய குருக்கள் சண்முக குருக்களுடைய பையன் வந்து சரவண குருக்கள் பேர். அவர் பெரியவர் சிவாச்சாரியார், சிவஸ்ரீ சண்முக குருக்கள் பட்டம் வாங்கியிருக்க வேறவர். வேத அத்தியானம் பண்ணவர், ஆகமம் படித்தவர். இவாளெல்லாம் மாதிரி படிக்கலை. ஸ்பெஷல் ரொம்ப சின்சியராக பண்ணக்கூடிய ஃபேமிலி அவள். இப்போ சரவண குருக்களுக்கும் 60 வயசு ஆகிடுத்து. இப்போ அவள் பிள்ளை அருண் குருக்கள் தான் பண்ணிட்டுருக்கான் கோவிலில். இதெல்லாம் எதுக்கு சொல்ல, தலைமுறை ஆனால் கூட அந்த சுவாமி மேலே ஒரு பற்றுதல் இருக்கணும். அப்போ தான் செய்ய முடியும். நான் ஒவ்வொரு தடவையும் ரொம்ப நினச்சி பார்ப்பேன், எப்படி அவள்லாம் பண்ண பேர் கட்டை ஊதி அடுப்பு அப்போ பண்ணியிருக்கேன். இப்போ தான் 2 பெரிய கேஸ் பர்னரோடு வச்சு பெரிய அடுப்பெல்லாம் வந்துட்டெல்லாம் கரெக்டு. யூ ஷுட் இமேஜின் த பீரியட் அபவுட் 30-35 இயர்ஸ் பேக். பணமும் கிடைக்காது. ஒரு 500 ரூபா 1000 ரூபா கொடுத்தா பெரிய இது. இப்போ 1000 கொடுத்துட்றா. வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. அந்த மாதிரி ஆகிடுது இப்போ. அப்படி இருப்பினும் ஜவஹர் நகர்லேருந்து காஞ்சி காமகோடி வேத பாடசாலையில் படித்தவா வெங்கட்ராமன் இருக்க. சில்பி வெங்கட்ராமன்றவர் சில்பியோட மருமான். அவர் தான் பார்த்துக்கிறார். அவர் தான் 80 வயசு அந்த மாமாவுக்கு. அப்புறம் வந்து பாடசாலை ஹெட் மாஸ்டராக இருந்து எல்லோரும் ட்ரெயின் பண்ணி எல்லாருக்குமே 67 வயசு ஆகிடுது இப்போ. ஸோ அவள்லாம் ஒரு 10 பேர் வந்திருந்தா. அவள் தான் மேல் 108 சங்காபிஷேகம் டாக்டர் ராஜவல்லின்னு டாக்டர். அவள் வந்து டென்டிஸ்ட் திருவான்மையூரில் இருக்க. அவள் ஆர்கனைஸ் பண்ணால் அந்த கோவிலுக்கு. இந்த கோவிலுக்கு ஸ்ரீ பிரசாத்னு சொல்லிட்டு ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்டில் பண்ணுறான் அந்த பையன். அவன் வந்து அரியத்துறை மெயினாக எடுத்து பண்ணான். பட் எல்லாமே பல சிவாச்சாரியார்கள்லாம் நல்லா கொடி மிச்சு கட்டு மஸ்தாக ருத்ராட்சம்லாம் போட்டுண்டு ரொம்ப அழகாக பூஜை பண்ணால் கச்சாலாம் கட்டிட்டு. ஒருத்தர் வந்து காளஹஸ்தியிலே வந்தார், ஒருத்தர் திருத்தணியில் வந்திருக்கார், திருப்பதியிலேருந்து கார்த்திகேயன்ற பையன் வந்தான். மாதிரி வாழ ஒரு 5 பேர் வந்திருந்தாவா. அதெல்லாம் முடிஞ்ச மட்ட இந்த சங்கு
சுத்தம் பண்ணி அதில் இந்த தீர்த்தம் சேர்த்து அந்த ட்ரேயில் வச்சு 1008 சங்காச்சு இங்கே அரியத்துறையில். அங்கே 108 தான். 108 வந்து 11 தாம்பாளம் வாங்கி கொடுத்துருக்கு, பத்தில தாம்பாளம். அதில் அரிசி போட்டு அங்கே பண்ணிட்டார், ரவுண்டு ரவுண்டாக 10 பண்ணிட்டாவ. இங்கே வந்து ஒரு ட்ரேயில் வந்து பித்தளை ட்ரே. அந்த காலத்துலேயே வந்து அந்த ட்ரேயே 1,00,000 ரூபா ஆச்சு. இது வந்து கிட்டத்தட்ட 50,000 ரூபா ஆச்சு. அது 1008 சங்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர, காலப்போக்கில் வந்து இப்பயும் ஊர் மக்கள்லாம் அரியத்துறை கிராம மக்கள்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணால். அந்த சங்காபிஷேகம் முடிஞ்சு இந்த அரிசி வேலை இருக்கும், அதை காய போடணும். அப்போ சங்கெல்லாம் வந்து அலம்பரம் உள்ள அரிசி பூவெல்லாம் அப்புறமா கட்டி போயிடும். தொடச்சி அந்த பெட்டியில் அடுக்கணும் 1008. அதெல்லாம் கிட்டத்தட்ட டிடிஎஸ் ஜாப் இது. அதில் அந்த அரியத்துறை கிராம மக்களும் பக்கத்தில் மேல் முதலமேடு இந்த முதலியார் பெண்மணிகள் இவாளெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணாத. இதுக்கு சொல்கிறேன்னா, சாதா ஒரு அபிஷேகத்துக்கு இவ்வளோ பேர் வேண்டியிருக்கு. சங்காபிஷேகத்துக்கு பண்ணால் எத்தனை பேர் இன்வால்வ் ஆக வேண்டியிருக்குன்னு நினச்சி பார்த்தேன் நான். அது வந்து அவன் அருளாளி அவன் தாள் வணங்கின மாதிரி இந்த இறைவன் வந்து எனக்கு பிஷப் போட்டிருக்காரு, நீ பண்ணிட்ட அப்படின்ட்டு. சரி, நான் பண்ணிட்டுருக்கேன். அதை இது சொல்ல வரும்போது திவாகர்னு ஒரு பையன் ஃபோன் பண்ணான் நேற்று. குழந்தையான பேசுகிறான். முதல்ல லேடிஸ் வாய்ஸான இருந்தது சிலவன். திவாகர் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எந்த ஊர் ஆகண்ணா உனக்குன்னா, நான் திருநெல்வேலி சார், திருநெல்வேலியில் பேசுகிறேன். என்னென்னா படிச்சுட்டு இருக்கியா, வேலைக்கு போகிறேன்? இல்லை சார், எனக்கு 16 வயசாக ஆச்சு. நான் வந்து படிச்சுட்டுருக்கேன், 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னென்னா மாமா நான் உங்கள் மாமான்னு கூப்பிடலாமா? இதெல்லாம் கூப்பிட்டுக்க பரவாயில்ல. என்ன உங்கள் வீடியோலாம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டேன் நான். லலிதா சார் நம்ம கற்றுக்கிறேன்றான். இப்போலாம் என்ன கம்யூனிட்டின்னு கேட்டேன். தப்பு, நான் இப்போ இருந்து அதுக்கு ஓரங்கட்டத்துக்காக இல்லை. அவள் எந்த தெரிஞ்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் பேர் மாற்றிக்கலாம். இல்லை மாமா எஸ்சி இப்படின்னா அப்படிலாம் சொல்லாதல அப்படின்னா பார்த்தா சுவாமி படம் அவன் பூஜை பண்ணுற சுவாமி படங்களை அனுப்பிச்சான் அந்த பையன். பார்த்தா கிளி கொஞ்சம் அம்பாள்லாம் கருங்கல் சிலையாட்டிருக்கு. எத்தனை இன்ச்சு? 9 இன்ச்சு தான். என்னடா பண்ணிருக்க? கல்லில் பண்ணித்த, இதில் பண்ணியிருக்குதுன்னு கேட்டால் எம்சின்னு ஒன்று இருக்குது. அதாவது டேங்க்கெல்லாம் கூட ஓட்டை ஆகிடுச்சுனா சரி அது அடைப்பா ஒரு அது வந்து கொஞ்சம் நேராக இலக்கியதுலேருந்து கடினமாகிடும். அது அந்த எம்சியிலே பண்ணியிருக்கான் அந்த பையன். இந்த பிம்பத்தை பண்ணி அதுக்கு அலங்காரம்லாம் பண்ணியிருக்கான். அம்பாளுக்கு பூஜையெல்லாம் பண்ணுறானா, பௌர்ணமி பூஜையெல்லாம் பண்ணுறான்னா. திருநெல்வேலியில் நிலைப்பர் பின்னாடி இருக்குது சார் எங்கள் வீடு அப்படின்னா. ஜஸ்ட் ஐ வாண்ட் ஷேர் அமங் த என்னுடைய சிஷ்யாவில் யங்ஸ்டர்ஸில் எப்படியெல்லாம் இருக்கா பாருங்கன்னு சொல்கிறதுக்காக பண்ணுறேன். இது வந்து நம்பி சத்தியம் பண்ணால் கூட நம்ப மாட்டா. இது எம்சியில் பண்ணியிருந்துன்னா. நாலு கரங்களோட புஷ்பபானம் கரும்பு வச்சுட்டு பாசாங்குசரோட அம்மா உட்காந்துட்டுருக்கா. திஸ் இஸ் மேட் அப் ஆஃப் எம்சில். ஒன்று அலங்காரம் காமிக்கிறேன் பாருங்க. திருமைச்சூரில் தம்பிக்கான அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அலங்காரம். அது எப்படி அப்படி இருக்குன்னா, இல்லை சார் கெட்டியாகிடும் அது, நான் அதை வச்சு தான் பண்ணுறேன் அப்படின்னா. ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். சின்ன பையன் 15-16 வயசு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் எந்த அளவு அம்பாள் ஆட்கொண்டு இருக்கா பாருங்கன்னு. இதில் ஜாதி என்ன, பேதம் என்ன? சிவலிங்கம் பண்ணிக்க, சிவலிங்கம் பூஜையும் பண்ணுறான், சிவ பூஜையும் பண்ணுறான் அந்த பையன். அம்மா என் ஃபோன் எடுத்தியால் அட்டன் பண்ணியாலே அதுக்கே அனந்த கோடி நமஸ்காரம்னா. இப்போ நீ இவ்வளோ குழந்தைய இவ்வளோ பண்ணுறேடா, நீ பண்ணுறது ஆச்சரியம் எனக்குன்னு. அவன் வந்து லலிதா சாஸ்திரத்தை மனப்பாடம் பண்ணியிருக்கான். சின்ன குழந்தை. அந்த அந்த குழந்தைக்கு மீசை கூட முளைக்கலை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
எம்சி ராமன். நம்ப முடியாத எம்சியில் பண்ணிதுன்னு அந்த பையனோட ஃபோட்டோ காப்பிக்கிற பாருங்க. குழந்தை பையனாக இருக்கான். இந்த பையன் பாருங்க, இந்த பையன் பேர் தான் திவாகரன் பேரான். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். என்னடா வாட் இஸ் ஒரு குறிக்கோள்னு கேட்ட மாதிரி எனக்கு ஆம்பிஷன் பண்ண, நான் செஃப் ஆகிறேன் சார், எனக்கு செஃப் ரொம்ப ஆசை. நான் சொன்னேன் நத்திங் ராங் இன் தட். இன்ஜினியர் டாக்டர் ஆகிறதுலாம் வெவ்வேறு, செஃப்ன்றது 4 பேருக்கு சமைச்சு போடுறது. ஸோ இது வந்து பெரிய புண்ணியமான இது. யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாது. நீ யூ ஷைன் இன் யுவர் ஏரியா, அந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கோ. நான் கட்டாயம் அம்மா நான் அப்படியே பண்ணுறேன்னா இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அவனருளாலே அவன் தாழ் வணங்கின மாதிரி அந்த இறை சக்தி ஓவளோ ஆட்கொள்றது. இப்போ நந்தனார் ஆட்கொண்ட மாதிரி நந்தனார் புலையர் ஜாதி தான். ஆனால் இப்போ மகோன்மதமான பொசிஷனுக்கு போயிட்டார் அவர். பார்க்கணும் அதை. திரும்ப என் சிஷ்யாக்கெல்லாம் சொல்கிறது, எக்காரணத்தை கொண்டு ஜாதி பேதம் பேசாதவங்க யாரும் இந்த கலிகாலத்தில் அதெல்லாம் ஒன்று கிடையவே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, நம்ம வந்து கல்யாண கார்த்திகை தனியுது, நட்பு வட்டாரத்திலாம் வந்து அந்த சோலை தான் நேசிக்கணும் ஒவ்வொருத்தரும். இது மேல்முத்திரம்பேடு கோவிலில் பண்ணப்பாடு இந்த ஒரு குருக்கள் இப்போ இருக்கார், அவர் பிராமணே இல்லை யாரை சொன்னான். நான் கூப்பிட்டேன் அவரை, இங்கே என்ன கவி இது என்ன கோத்திரம் கிட்ட, காஷிப கோத்திரம்ன்றார். ஏன்னா சில குடும்பங்களில் இந்த பிராமணத்தன்மை குறைஞ்சிருக்கும் போது அப்பா அம்மா எல்லாமே செத்துப்பட யாருமே இல்லை உயிரோட. நான் அந்த இங்கே ஆரணின்னு இருக்கிற பெரிய பாளையம் பக்கத்தில் அந்த ஊரில் வந்து ஐயப்பன் கோவில் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். நான் பொண்ணுக்கா கல்யாணம் பண்ணிக்கல, 48 வயசு ஆகிடுச்சு எனக்கு இந்த மாதிரி இறைய இதுதான். நான் சொன்ன நிம்மதியை மேல் முதல்ல போய்ட்டு கைலாசம் அதுக்கு ஒரு பக்கத்தையே தங்கிடுங்க. இப்போ அப்படியா சார் பண்ணிட்டு இருக்கேன். காலையில் போய் இங்கே பூஜை முடிச்சுட்டு ஐயப்பனுக்கு பூஜை பண்ணிட்டு வந்துடுவேன் திருப்பி. நான் 2 வீலர்லன்னா ஷிகான் டு தட். இதெல்லாம் சொல்கிறேன்னா ஒருத்தர் தோற்றம் இதெல்லாம் வச்சு நம்ம தயவு செய்து எட்டப்படவே கூடாது. பட்டையாக போய் இது போட்டு ருத்ராட்சத்தில் போட்டுட்டு பண்ணுறது ஃப்ராடு தனமாக தானே செய்ய முடியும் நம்ம. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் வச்சு கொட்டி இந்த திவாகர் இந்த பையன் என்னை மறக்கவே முடியல எனக்கு. இப்போ குழந்தையாட்டக்கான அந்த குழந்தை எப்படி பட் அம்பாள் ஆட்கொண்டிருக்க அவன் நிறையா சொல்கிறது. அந்த குழந்தை ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு யூ மாமா, உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன்றான் அப்படின்னா சொன்னான். அதெல்லாம் கவலையே பட இப்போ இவ்வளோ ஃபோன் பண்ணி கேளு என்ன அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் அந்த குழந்தைக்கு. இதை சொல்லும்போது இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் இப்போ இந்த ரீசெண்ட்டு 10 நாள் வந்தவா தான் திவாகர். அதே மாதிரி அப்னார் அப்படின்றது கொசோவான்ற கண்ட்ரிலேருந்து எ முஸ்லீம் பர்சன். அவன் வந்து ரிலீஜனில் முஸ்லீம், பட் ஹீ நோஸ் சனாதன தர்மா டு த எக்ஸ்டென்ட் விச் அதர்ஸ் டோன்ட் நோ. இந்து பீப்புளே தெரியாததெல்லாம் அவன் சொல்கிறான். அப்னா என்னை நாரும் கூப்பிட்டுங்க பரவாயில்லண்ணா, இங்கிலீஷ் தான் சொன்னான் எனக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இல்லை நீங்கள் நான் பிராமணாவுக்கு சொல்லி தருவேன் அப்படி ஆரம்பித்தேன்னா விட்டது. அதாவது இந்து தர்ம நம்ம வந்து வி நீட் நாட் சேஞ்ச் த ரிலீஜன். நான் சொல்கிறேன், ஐ வில் நாட் ஆஸ்க் யூ டு சேஞ்ச் யுவர் ரிலீஜன், யூ ஸ்டிக் ஆன் டு யுவர் ரிலீஜன். பட் அட் த சேம் டைம் நான் வந்து வாட் எவர் யூ வாண்ட் ஐ வில் டீச் யூ. பரம சந்தோஷம் அவனுக்கு. ஸோ அவனுக்கு மந்திரம்லாம் சொல்லிக் கொடுத்து இட்ஸ் ஜஸ்ட் செக்கிங் வித் மீ. இது வந்து இந்த டெலிபதி தான். கண்ட்ரிஸு கண்டங்கள் எங்கெங்கோ தள்ளி இருக்கா ஒருத்தரும், பட் ஸ்டில் வி கேன் ஹேவ் த கான்டாக்ட். நான் தான் சொன்னேன், நான் யாருக்குமே இப்போ அதுக்கு சொல்லித்தர மாட்டேன்னா சொல்லவே மாட்டேன் யாருக்குமே. நான் மந்திரத்தையும் விற்கவும் மாட்டேன். எனக்கு எதுவும் இப்போ சிவராத்திரி வரப்போது பை த டைம் டுடே ஐ வாண்ட் டு ஜஸ்ட் அனௌன்ஸ் டு யூ. எஸ்டர்டே ஒன்லி ஐ வெரிஃபைடு. பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது சிவராத்திரி. 2026 பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி மகா சிவராத்திரி பால்ஸ். சதுர்தசி திதி விரவு முழுக்க வியாபிச்சிருக்கணும். அன்றைக்கி தான் இருக்குது. அன்றைக்கி சாயந்தரம் ஆரம்பித்து அடுத்த நாள் சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ சதுர்தசி திதி. ஸோ 15ஆம் தேதி இஸ் அ சண்டே. என்னோடய சிஷ்யாளுக்கு எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கை முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான், ட்ரை டு பிளான் டு கம் டு அரியத்துறை. ஸோ தே கேன் ஆல்சோ விசிட் நியர்பை. பஞ்சட்டி இருக்குது, பொன்னேரி இருக்குது,
இந்த மேல்மதுரைமேடு ஆதி கைலாசநாதர் இருக்குது, இதெல்லாம் விசிட் பண்ணலாம். காரில் வந்தால் வேனில் வந்தால் நீங்கள் போயிட்டு வரலாம். சரி, உங்களுக்கு உண்டான ஆகாரத்துக்கு தங்கறதுக்கு உண்டான இடம் நான் ஏற்பாடு பண்ணித்தரேன். இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் அரித்தல் கிட்டத்தட்ட 3 to 4 lakhs செலவாகும் அது இந்த இது. ஏன்னா வந்து வரவாளுகள்லாம் பிரசாதம் தந்தாகணும், சாப்பாடு காலத்துக்கு என்ன காஃபி டிஃபன் எல்லாமே தரணும். ஒன்று இந்த காமாட்சி மண்டலி பெரம்பூர்லேயே ஒரு வசந்தி மாமி அவர்களுக்கெல்லாம் ஐ ஹேவ் டு கிவ் தம் ஒரு மரியாதை பண்ணணும் அவளுக்கு அந்த குரூப்புக்கு. இந்த மாதிரி சில குரூப் சொல்லுவாள். ப்ளஸ் எல்லா சிப்பந்திகளுக்கும் புடவை வேஷ்டி உண்டு அந்த ஊரில். அது நான் கிட்டத்தட்ட பல வருஷங்களாக பண்ணிட்டுருக்கேன். அது உண்டு. இதெல்லாம் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு டேக் பார்ட். தனியாக ஒருத்தர் எடுத்து நடத்து கஷ்டம் அது. ஸோ அந்த குரூப்பாக தான் அஸ் அ ஒரு யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்ற மாதிரி தான். என்னால் இதுதான் முடியணும், அது செய்யுங்க, அவ்வளோதான். அரிசி மூட்டை வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுத்துருங்க, அங்கே வேறு எதாவது வாங்கி தரேன் வாங்கி தருங்க, புடவை வேஷ்டி வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுங்க. நான் ஐ வுட் ப்ரிஃபர் ஒன்லி காட்டன் சாரீஸு. அவள் சர்வன் மைட்ஸ் தான் அவள் கேட்பா, அவள் போனவங்க இடம்லாம். பட் இது வந்து 995 வேஷ்டி தான் வாங்குவேன். இல்லைன்னா இவளுக்கெல்லாம் காட்டன் வேஷ்டி, சிப்பந்திகளுக்கெல்லாம் காட்டன் வேஷ்டி 8 முழம் ப்ளஸ் துண்டு வாங்கி தரணும். ஸோ இதெல்லாம் இந்த எக்ஸ்பெண்டிச்சர்லாம் இருக்குது. February 15 ஞாயிற்றுக்கிழமை 2026 வருது. ஸோ யூ ஹவ் டு பிளான் அக்கார்டிங்லி. ஸோ இது முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து பீப்புள் நீட் சஃபிஷியன்ட் டைம். அப்புறமா பத்திரிகை வந்து வெப்சைட்டில் போட்டுருவோம். ஒரு இந்த மந்த் ஆஃப் ஜனவரி ஐ வில் பி ரிலீசிங் த இன்விடேஷன். ஸோ ட்ரை டு கம் டு அரியத்துறை. அந்த பொன்னேரி பட்டத்தில் இருக்க கோவிலெலாம் விசிட் பண்ணுங்க. வெளியூரில் வரப்பா கூட வந்து அங்கே தங்கத்தை ஃபெசிலிட்டி இருக்குது. மேலே ஷெட் ஒரு கட்டியிருக்கு, ஒரு 20 பேர் படுத்துக்கலாம் மேலே. ஸோ அது மாதிரி பிளான் பண்ணி வாங்க. இதை சொல்லி இந்த நேற்று வந்து யார் யார் பேர் மறந்துருந்தால் கூட மன்னிச்சிடுங்க. எல்லாருக்கும் என்னுடைய சிறந்த நமஸ்காரம். இவெல்லாம் பண்ணியிருந்தனால தான் ஐ எம் ஏபிள் டு கம்ப்ளீட் தி ஜாப் எஸ்டர்டே. ஸோ ஆதி கைலாசநாதருக்கும் நல்ல சிறப்பாக நடந்தது. இங்கேயே அரியத்தில் வரமூர்த்தீஸ்வரர் மரகதவல்லிக்கு நடந்தது. அங்கே கைலாசநாயகி சமேத ஆதி கைலாசநாதர், இங்கே வந்து வரமூர்த்தீஸ்வரர் மரகதவல்லி சமேத வரமூர்த்தீஸ்வரர். இங்கே அரியத்துறையில் சத்யோஜாதமூர்த்தி அரியத்துறை. இல்லை நீங்கள் வேறு நாங்கள் மிச்ச கோவில்லாம் கூட பார்க்கணுன்னா கூட மார்னிங் கிளம்பி இதுக்கு போயிடுங்க, சிந்தாமணி பழவேற்காடு பக்கத்தில். அதை முடிச்சுட்டு மத்தியானம் ஆரணி போகுங்க. ஆரணி சுட்டப்பள்ளி இதுக்கு போயிட்டு பேர் ராமகிரி போயிட்டு கடைசி கோவிலை வந்து அரியத்துறையில் வச்சுக்கோங்க. ஸோ நான் தட் ஐ வில் ப்ரொவைட் ஆகாரம் எல்லாருக்கும் நான் ஏற்பாடு பண்ணுறது. இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். எல்லாருக்கும் திருப்பி நான் நமஸ்காரத்தோடு சொல்லிக்கிறேன். பல பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணால். என்னுடைய சிஷ்ய பொண்ணு ரமான் இருக்கா துபாயில், அவ்வளோ பணம் அனுப்பிச்சிருந்தா எனக்கு என்னுடைய ஃபங்க்ஷனுக்காக. அதுக்கு இதுக்கு அழிச்சிட்டேன் நான். அதே மாதிரி சாய்ராம் வீராசாமின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் இருக்கார், அவர் 5000 ரூபா பணம் அனுப்பிச்சிட்டார் இதுக்கு, இந்த ஃபங்க்ஷனுக்கு. அப்புறம் வந்து இந்த ஸ்ரீ பிரசாத், அவன் வந்து கிட்டத்தட்ட 30,000 ரூபா கிட்டத்தட்ட செலவழிச்சான் அதுக்கு. டாக்டர் ராஜவல்லி அந்த மேல்முதன்மேடு கோவிலில் 25,000 ரூபா அவள் ஷீ ஸ்பெண்ட்டு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, பல பேருடைய ஒத்துழைப்பினால தான் இந்த காரியங்கள் நடக்கிறதுன்னு சொல்லி ஐ require your help for the Mahashivarathri, which is falling on 15th of February 2026, which is a Sunday. Namaskaram.